தங்கா, அம்மா கூப்பிட்டுக்கலாமா? யாரோட காலடி? ஏதோ சிங்க நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம். நம்ம ஜிலவை கூட்டி வந்து மோப்பு பிடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிடும். கூட்டிட்டு வரட்டுமாமா? சேட்டா அப்ப தொடச்சாது விடுறோமா? போகல. குட் மார்னிங் தலைவரே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 8:30 மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல. அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஜிப்பு தகராறு பண்ணுது. என்னங்க ஜிப்பு போற வழியில போட்டுக்கலாம் வாங்க. கைய கட்டு வந்துடுறேனே. என்ன ஒரு நாளைக்கு கை இல்லைன்னா என்ன இப்போ? வாங்களுக்கு காக்கா மாதிரி பறக்குறீங்க. ஒரு வேளை படுத்துக்கிற மாட்டியா? உடம்பு குறையாதா? நான் டிஃபனுக்கு காக்கா மாதிரி பறக்கிறேனா? டிஃபன் இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஆனா உங்க அம்மா பாக்குற பார்வை இருக்கே, சாம அமெரிக்காரியா போய் செட்டில் ஆயிடலாம் போல. எங்க அம்மா அங்க வந்து படுத்துவா. குழந்தை எங்க? குழந்தை மீனா போயிட்டா. வாங்க. இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா? பாத்துருவோம். ஐயோ, அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே. மீனா, குட் மார்னிங். என்னடா ராஜா, வீட்டு சாப்பாடா? ஆமா. என்ன இந்த ஜோல்ல பையன் நீ விடுறதா இல்லையா? அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கோட்டை வெள்ளை எடுக்க தாண்டா போறேன். எடுத்துட்டு போற. சட்டம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஓட்டை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன பிரேம் போடுறவர? வக்கீல்டா யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும், காட்டு தரப்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக ஒழிக ஒழிக. எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா. அண்ணையா பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. போடா புட்டாள், நான் வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32. 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சா. எந்த தனியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. மாமா அன்னைக்கு வாவூசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு. உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறியவரானடா அந்த நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி, அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்ச தலை நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறாங்க. ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா. அப்பா, அம்மா அம்மா பெரிய திருநாளா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்காந்து ராதசுவாசி பண்ணுச்சு. அவ கிடக்கல நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம். தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலைவாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்ட. ஏன் ரஜினி ஸ்டைல் சாப்பிடாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது, அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசியாகணும். என்னம்மா? யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ, நான் இல்லப்பா. அப்பா நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க? யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க. அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. செருப்பு பார்வா போட்டு வந்து புடவை சொல்லிக்கல. நீ போட்டியா? நான் காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வயிறு சரியில்லை. கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன். அப்படி ஆகி போச்சு. எப்படி முறைச்சு பாக்குற?
தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய் தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலோ ஏத்தி. ராஜா, அம்மா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிம்மா. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, என்ன? சேகரன் கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லியிருந்தேன். அது யூனிவர்சிட்டியில டென்னிஸ் சாம்பியன் சொன்னியா, அவதானே? ஆமாமா. சேகர் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவையில்லை. குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து வழக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும். நான் வரேன். சரிம்மா. அண்ணே, பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வேஸ்ட் வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பின்ன பொண்ணு குத்து விளக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்பா எங்கேயா கிடப்பாளா? ஒண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா? அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு. இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா சின்ன பையன் பேசுற பேச்சாடது? ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க, நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓஎஸ் ஓஎஸ் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாம உன் வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா, சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆயுசே முடிய போதே. சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. அது நேற்று தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்கிறதுக்காக சூடா டிகிரி காபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா, தப்புதான். இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். கன்னத்துல போட்டுக்குவா. கிண்டலா பண்றீங்க? வரைக்காதம்மா, வரைக்காது. எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்றேன். லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னீங்க, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்கு போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு. இல்லாத ரோஜா. ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கீங்க. சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏன் முள்ளு ரோஜாவை மாதிரி சொன்னேன்? ரோசா நான் முள்ளுன்னு சொன்னேன். தப்பா? சரிங்க. என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, இன்னும் 2 பையங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கு. சங்கரா, சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்னமாடாப்பா உன் கைராசி. அயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடாளுவல, வாயை தச்சு புறாளுவலாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்ட தலையில தூக்கிட்டு வருவா. அவனும் டிகிரி காப்பியா போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா, காஃபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காஃபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? ஆமா சங்கரா, நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாங்க, உண்மைதானா? அது எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும்? சிகரெட் என்ன விட்டாதான். நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். நம்பாட்டா போயேன். அப்பா சிகரெட் அம்மாவதுக்குள்ள ஒண்ணே பாவு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டுடுவாங்கப்பா. ஒண்ணே ஒண்ணுடா, ஒண்ணே ஒண்ணுடா. நான் தர மாட்டேன்பா. கொஞ்சம் தமிழ்நாட்டு பரதேசி. என்ன நீ ஏன் சீட்டை பாக்குற? பாக்க பக்கத்துல வச்சுக்க. பாக்க நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வைர முகத்தையும் போட்டு ராஜாதி மாதிரி உட்காந்துருந்தா கேம் வைக்க முடியாது. போடு, பாக்காம போடணும். முதலியா, சொல்லு. அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா?
ராமநாதா நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தான் சொல்றேன். சீனாத்தானா நாவண்ணா மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். அது ரைட். இவங்க என்னடான்னா நம்மளோட ஆடுறாங்க. ஒன் கார்டு தான். போடு. இது எட்டா? ஆஹா. நீ என்ன எடுத்த? ராணிப்பா. ராணி ஞாபகத்துல இருக்கு. அடுத்த ரவுண்ட் பாக்குறேன். எடுத்துக்க. இப்படி காட்டினா இத்தனை மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொன்னீங்களே, இது எப்படி இருக்கு? அப்பவே சரியா போச்சு. இப்போ சொல்ல போனா எனக்கு ஹார்ட்டே இல்ல. இல்லன்னு சொல்லிடுறீங்க. லைஃப் அது. தேங்க் யூ. முதலியா என்ன இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல. இப்ப 8 மாசம் கொஞ்சம் உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. கேட்டா இது ரெண்டும் என்னன்ற? என்ன? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது. திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்கள வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான். நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ பொன்பாக்க வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி.